ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா சோனியம் மெயின் நெட் ஏட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். சோனியம் மெயின் நெட் ஏட்ரா கூடிய பேட்ச் எப்படி கிளைம் பண்ணுறதை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு பேட்ச் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். அந்த பேட்சோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்னி அப்பு. ஓகேங்களா, இந்த பேட்சை தான் கிளைம் பண்ண பாருங்க. இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு $7 ஆகும். ஓகேங்களா, $7 ஒருத்தொல்ல சோனியம் ETH வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம வந்து இது வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனல் யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து குறைஞ்சபட்சம் 20 பேட்ச் கிட்ட கிளைம் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 பேட்ச் தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா 25லேருந்து 27 பேட்ச் வரும். ஓகேங்களா, சோனியமுடைய டோட்டல் பேட்ச் வந்து 27 பேட்ச் கிட்ட வரும். அதில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேட்சுக்கு மேலே கிளைம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, கிளைம் கிடையாது, அதுக்குண்டான டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கும். அதுக்குண்டான பேட்ச் வந்து எப்போ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 15ஆம் தேதி நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்னுடைய டெலகிராம் சேனல் உங்களுக்கு நான் விசிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய டெலகிராம் சேனல். ஓகேங்களா, என்னுடைய டெலகிராம் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஏட்ராப்னு வரும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 22 வந்து ஹோல்டோ ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹார்மனி ஹப்பு, அப்புறம் கோ NFT, அதுக்கப்புறம் வந்து கோ பம்புன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேட்ச் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த 23 ஓகேங்களா இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுக்குள்ள காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா $7 ஆகும்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 10 ஓட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் NFT கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா, இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பேட்சோடைய டாஸ்க். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு காப்பி லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுடைய மைசஸ் ஆர் கிவி இல்லைனா வந்து உங்களுடைய லேப்டாப்பில் வந்து போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு வழக்கம் போல் வந்து உங்களுடைய வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ண கேட்கும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா கையோட வந்து உங்களுடைய ட்விட்டர் லிங்க் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, அடைக்கில் வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் உங்களுடைய எக்ஸ் லிங்க்கோடைய யூசர் நேம் வந்து கேட்கும். அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நாங்கள் பாருங்கள் நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அடைக்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணிடலாம். ஈஸியான டாஸ்க்கெலாம் முடிச்சலாம். ஃபாலோ வந்து கிளிக் கொடுங்க. ஃபாலோ கிளிக் கொடுத்தோடனே இந்த ஆம்னி அப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபாலோயிங் ஆகிடுச்சுங்களா. இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணோடனே இங்கே பாருங்கள் 33% வந்து முடிஞ்சிச்சு. இன்னும் ப்ராக்ரஸில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த பேஜ் வந்து என்ன பண்ணுங்கள், அடுத்து வந்து கிரியேட் ஒன் கலெக்ஷன் ஆஃப் த சோனியம் NFT. ஓகேங்களா, சோனியம் இந்த கிரியேட் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே வழக்கம் போல் உங்களுடைய வாலெட் வந்து கனெக்ட் பண்ண கேட்கும். கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் வித் AI. ஓகேங்களா, இந்த AI வந்து கிளிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுத்துருங்க. நேம் வந்து என்ன கொடுக்குறேங்கனாக்கா நான் வந்து கிரிப்டோ. ஓகேங்களா, கிரிப்டோ சர்வ் கொடுக்குறேன். ஓகேங்களா, கிரிப்டோ சர்வ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டோக்கன் சிம்பிள் வந்து SRV அப்படி கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட்டர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, கிரியேட்டர்னு கிளிக் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மின்டிங் ஃபீ வந்து சும்மா ஜஸ்ட் நம்ம டெப்ளை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சப்ளை வந்து ஒரு 100 கொடுத்துடலாம். இப்போ வந்து ஜென்ரேட் AI வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு AI வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி விட்ருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்கள் கீழே வந்து டெப்ளாய் கொடுங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் செயின் வந்து சோனியம் இருக்கணும். நல்லா வச்சுங்க. செயின் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, சோனியம். ஓகேங்களா, டெப்ளாய் கொடுங்க. இந்த டெப்ளாய் கொடுத்தோடனே நம்மக்கிட்ட என்ன பண்ணும், வழக்கம் போல் நம்மளுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இது கூட காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுதுனாக்கா 0001 ETH. ஓகேங்களா, இந்த 0001 ETH உடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாலரில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். 0001 ETH. ஓகேங்களா, 0. இது போட்டோன்னே இங்கே பாருங்கள் காஸ்ட் 20 சென்ட். ஓகேங்களா, 20 சென்ட் ஒருத்தொல்ல 20 சென்ட் நம்ம கொடுத்தாதான் இந்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் NFT வந்து டெப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் டெப்ளை வந்து கிளிக் கொடுத்துட்டேன். டெப்ளை யுவர் கான்ட்ராக்ட். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுடைய கான்ட்ராக்ட் வந்து டெப்ளை ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். டோட்டல் இது வரைக்கும் நான் வந்து ஒரு 540 ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் சோனியமில். ஓகேங்களா, நான் வந்து டோக்கன் வந்து டெப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா, NFT-யை அதை வந்து நான் பண்ணணும், நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள் அந்த வெரிஃபை கிளிக் கொடுங்க. இங்கே கொடுத்தோன்னே டிக் மார்க் வந்துச்சுங்களா. இப்போ வந்து பாருங்கள் ஓட் ஃபார் யுவர் கில்டு 10 டைம்ஸ் வந்து. ஓகேங்களா, 10 டைம்ஸ் வந்து நம்ம ஓட்டு பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 10 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து அனிமல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஓட்டு போடணும். ஒவ்வொரு ஓட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து கிளிக் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ப்ரிப்பரிங் ஒரு ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே காட்டும் பாருங்கள் நம்மளுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டில் 0003. ஓகேங்களா, இந்த 0003 உடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். 0003 காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 61 சென்ட் ஓகேங்களா. 61 சென்ட் கொடுத்து நம்ம வந்து மின்ட்டு பண்ண போகிறோங்க. ஓட்டு போட போகிறோங்க ஓகேங்களா. 61 சென்ட் கொடுத்தா நம்ம இதுக்கு வந்து ஓட்டு போட போகிறோங்க. அப்படி வந்து 10 டைம் நம்ம வந்து 61 சென்ட் கொடுத்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஆகுனாக்கா டோட்டலாக வந்து 6.10 சென்ட் ஓகேங்களா. 6.10 சென்ட் ப்ளஸ் வந்து இந்த NFT டெப்ளை பண்ணதுக்கு வந்து ஒரு 20 சென்ட் டோட்டலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாகுனாக்கா நியர்பை $7 வந்து செலவாகும் ஓகேங்களா. $7 நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி கணக்கு. இதை வந்து வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் 1/10 வந்துச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இதில் வந்து 1 வந்துச்சு. இதே போல் இது எல்லாத்தையும் நீங்கள் ஓட்டு பண்ணணும். ஒவ்வொரு ஓட்டிங்க்கும் 30 சென்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். 60 சென்ட் நம்ம வந்து ஃபீஸ் வந்து கொடுத்து தான் நம்ம வந்து ஓட்டிங்கே போடுற மாதிரி இருக்கும். நல்லா வச்சுங்க. இதுக்கு வந்து காஸ்ட் ஆகும் ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து நம்ம முடிக்கிறதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு $6.25 வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் ஓட்டிங் போட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய ஃபைனல் ட்ரான்சாக்ஷன் ஓகேங்களா. 10th ஓட்டிங் ஓகேங்களா. 10 ஓட்டும் போட்டாச்சு. வந்து கீழே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே 10 out of 10 வந்துச்சு. இங்கே பாருங்கள் கீழே வந்து கொடுத்துட்டோம் ஓகேங்களா. யூ ஆர் எலிஜிபிள் த சோனியம் பேட்ச் வில் பி ஏர்ட்ராப் சூன் ஓகேங்களா. யூ ஆர் எலிஜிபிள் த சோனியம் பேட்ச் வில் பி ஏர்ட்ராப் சூன் ஓகேங்களா. இது மாதிரி வரணும். டோட்டலாக வந்து நீங்கள் வந்து 10 ஓட்டிங் வந்து போட்ட பிறகு கீழே வந்து ஒரு NFT வந்து டெப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் முடிச்சோடனே உங்களுக்கு இது மாதிரி வந்தாவே நீங்கள் வந்து எலிஜிபிள்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பேட்சஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராமில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கோம் ஓகேங்களா. இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் பேஜ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுங்களோ அவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து அதிகமான பேட்சஸ் வந்து கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டெஃபியில் பார்த்தீங்கன்னாக்கா KOI ஃபினான்ஸ் இருக்குது, சோனிஃபை இருக்குது, குயிக் ஷாப் இருக்குது. டோட்டலாக வந்து டெஃபியில் வந்து 10 இருந்துச்சு ஓகேங்களா. அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க கொடுக்கும் போது அவங்க வந்து கொடுத்தாங்க சோனியம் டீமு கிட்டத்தட்ட 21 பேட்சுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட்டு போட்டிருந்தோம் ஓகேங்களா. அதில் டெஃபியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வெப்சைட் இருந்துச்சு. அதில் 10ல் 9 வந்து கிளைம் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா NFT லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா VIRU ஓகேங்களா, UNE, அப்புறம் ஃபேக்ட்ரல் விஷன், அப்புறம் சொன்னவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 இதெல்லாமே முடிச்சாச்சு. அப்புறம் வந்து எவர் 3, அதுக்கப்புறம் மெத்தேரியம், அப்புறம் 2PT இது வந்து பண்ணலை, ஏர்கேஸ், அதுக்கப்புறம் ஆன்ஸ் NFT முடிச்சாச்சு, போசஸ் ஸ்டுடியோ வந்து முடிச்சாச்சு. டோட்டலாக 21ல் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 பேட்சில் வந்து 15 பேட்ச் வந்து வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. என்னைக்கு டேட்டுக்கு மார்ச் 16 ஓகேங்களா. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 19. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டாஸ்க் வந்து பண்ணியிருக்கோங்கனாக்கா ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் ஓகேங்களா. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆர்பிட்டர் ஃபைனான்ஸில் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து தரன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது ஒன்று முடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து NFT செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு டெக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு 10 ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட்டர் NFT இது ஒன்று பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. இது ஒரு பேட்ச் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. மேலே வந்து 15, அதுக்கப்புறம் வந்து ஆர்பிட்டர் ஒன்று 16, இது ஒன்று 17 ஓகேங்களா. 17 பேட்ச் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கல ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே இங்கே பார்த்துங்க இதில் வந்து ஹார்மனி அப் இது ஒன்று பண்ணியிருக்கோம். அது 17, 18 ஆச்சுங்களா. இதுக்கப்புறம் வோல்டோ ஃபினான்ஸ் இதுவும் பண்ணியாச்சு 17, 18 ஓகேங்களா. மேலே 15, 17, 18, 19 ஓகேங்களா. 19 இது 2 இருக்குது ஓகேங்களா. NFTs இருக்குது, கோபம்ப் இருக்குது. இது ஒன்றும் நம்ம பண்ணலை. இதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா $6 ஆகும். இதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் $6 ஆகும் ஓகேங்களா. நீங்கள் பண்ணுறதா இருந்தாக்கா ஜஸ்ட் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் வந்து டெப்ளை பண்ணணும். ப்ளஸ் வந்து ஒரு Web3 ரிஜிஸ்டர் டொமைன் ஒன்று வாங்கணும். அப்புறம் 7 ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். ப்ளஸ் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடரோட சர்டிஃபிகேட் வந்து நம்ம NFT வந்து மின்ட் பண்ணோம். நீங்கள் ஒரு டோக்கனை வந்து லான்ச் பண்ணோம் ஓகேங்களா. ஒரு மீம் காயினை வந்து சும்மா ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு மேக் 9 ட்ரான்சாக்ஷன் ஓகேங்களா. அந்த கோபம்ப் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஒரு 9 ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. டோட்டலாக இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ பேட்ச் வந்து கிளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான்னு மட்டும் சொல்கிறேன் பார்த்துங்க. ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 7 ஓகேங்களா. எப்போ வந்து முடியுதுனாக்கா ஏப்ரல் 1 வந்து முடியுது. பேட்செல்லாம் எப்போ அவங்க நம்மளுக்கு கிளைம் பண்ண விடுவாங்கனாக்கா ஏப்ரல் 15 ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி ப்ராஜெக்ட் வந்து அந்தந்த டீம் வந்து சொல்லும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னாக்கா இதில் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 அது மாதிரி கவுண்ட் பண்ணுங்கனாக்கா அங்கே பாருங்கள் டோட்டலாக எத்தனை பேட்சஸ் இருக்குன்னு. இதில் எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டேன். என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் என்னுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஸ்டோரி ப்ரோட்டாக்காலில் நியர்பை ஒரு 1 lakh rupees வந்து நான் எடுத்தேன் ஓகேங்களா. அதே போல் இதுவும் நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. இதுவும் வந்து நான் வந்து 2 அக்கௌண்ட்டு பண்ணிகிட்ருக்கேன்.
மேபி பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து எனக்கு கிடைக்குன்னு தெரில. ஓகேங்களா. ஸ்டோரி புரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா. அது வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதில் முடிஞ்ச எல்லாமே டெஸ்ட் நெட் டோக்கன் வச்சு நம்ம பண்ண டாஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் நெட்ன்றால இதுக்கு வந்து நம்ம வந்து சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனாக்கா 2 அக்கௌண்ட்டு சேர்த்து ஒரு ஒரு $110 $120 செலவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 2 அக்கௌண்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு $120. அதோடைய ஐஎன்ஆர் ஒர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு $11,000 செலவு பண்ணியிருக்கேன். இந்த சோனி மெயின் நெட் ஏர்ட்ராப்புக்கு நான் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நியர்பை ஒரு $11,000 செலவு பண்ணியிருக்கேன். இவங்க கிட்டேருந்து எனக்கு வந்து ஒரு 10x. ஓகேங்களா. $11,000க்கு 10xனாக்கா ஒரு ₹1,00,000 கிடைச்சாக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு மே மாதம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஏப்ரல் எண்டு அப்படி இல்லைனாக்கா மே ஃபஸ்ட் வீக்கு இல்லை செகண்ட் வீக். ஓகேங்களா. அந்த டைம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்க வீடியோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது வரைக்கும் அந்த பஞ்ச் ஆஃப் லிங்க். ஓகேங்களா. ஏர்ட்ராப் இந்த இதுக்கு வந்து பஞ்ச் ஆஃப் லிங்க் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேட்ச் 1 to 5 லிங்க் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக லிங்க் கொடுத்துருக்கான். 5 வரை இருக்குங்களா. அதுக்கப்புறம் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகி 11 இருக்குங்களா. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா 12வது பேட்ச் 13வது பேட்ச் 14வது பேட்ச் 15 16 அடி கொடுத்துருப்பேன். டோட்டலாக நமக்கு வந்து 25 பேட்ச் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 25ல் சிலது வந்து விட்டுருக்கோம், சிலது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேட்ச் எப்படி கிளைம் பண்ண சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். வழக்கம் போல் உங்கள்கிட்ட கேட்குறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.